இலவச சட்ட உதவி வந்து யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்திருந்தோம். இதை பத்தின ஒரு ஆர்டிக்கல் கூட விகடன்ல வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஒன்று நான் படிச்சிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா பெண்கள், அப்புறம் வந்து பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள் சொல்லியிருந்தேன். அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த தொழிற்சாலையில பணிபுரிகிற தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் மூத்த குடிமக்கள், முன்னாள் படை வீரர்கள், மூன்றாம் பாலினத்தவர், அப்புறம் HIV எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டவங்க, இவங்களும் வந்து இந்த இலவச சட்ட உதவியை வந்து பெற முடியும். இதுல நம்ம எந்த மாதிரியான கேஸுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இலவச சட்ட உதவியை பெறலாம், இதற்கான விதிவிலக்கு ஏதாவது இருக்கா, சில வழக்குகள்ல எல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த உதவி கிடைக்காதுன்னு இருக்கா அப்படிங்கிற டவுட் கூட வந்து நம்ம பலருக்கும் இருக்கும். அதுக்கான வீடியோ தான் இது. இப்ப பாத்தீங்கன்னா கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் ரெப்ரசன்டேஷனுக்கு வந்து நீங்க ஃப்ரீ லீகல் எய்ட வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம். பெயில் அப்ளிகேஷனுக்காக நீங்க பண்ணிக்கலாம். அதாவது வந்து பெயில் அப்ளிகேஷன்ல வந்து ரெகுலர் பெயில், ஓகே, ஆன்டிசிபேட்டரி பெயில், இந்த மாதிரியான பெயிலுக்கும் வந்து நீங்க வந்து இலவச உதவியை வந்து நாடலாம். அப்புறம் அப்பீல் போகிறதுக்கு விக்டிம் அசிஸ்டன்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ லீகல் எய்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒன் மோர் திங், இந்த ஃபேமிலி அண்ட் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ்லயே வந்து நீங்க வந்து இலவச சட்ட உதவியை வந்து அணுகலாம். லைக் டிவோர்ஸ் அண்ட் செப்பரேஷன், மெயின்டெனன்ஸ், சைல்டு கஸ்டடி, டொமஸ்டிக் வயலன்ஸ், இந்த மாதிரி. அதுக்கப்புறமா லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மேட்டர்ஸ், இதுல என்னென்ன மாதிரியான இந்த வேஜ் டிஸ்பியூட்ஸ், அன்ஃபேர் டிஸ்மிசல், ஒர்க் பிளேஸ்ல நடக்கக்கூடிய இன்ஜுரிஸ், அந்த மாதிரி நீங்க பணிபுரியிற இடத்துல உங்களுக்கு நிகழக்கூடிய விஷயங்கள்லயே உங்களுக்கான சட்ட உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த சொத்துரிமை, லேண்ட் எவிக்ஷன், கான்ட்ராக்ட் பிரீச்சஸ், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், இதுலயுமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ லீகல் எய்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பெறதுல இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கான ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்கறாங்க. அந்த ஸ்கீம்ஸ் வந்து உங்களை வந்து சேரல, அல்லது வந்து ஒரு பென்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கல, இல்ல வந்து ரேஷன்ஸ் கிடைக்கல, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட நீங்க வந்து இலவச சட்ட உதவியை அணுகி உங்களுக்கான நீதியை நீங்க வந்து நிலைநாட்டலாம். அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் பாதிக்கப்படக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள், நமக்கான அடிப்படை உரிமைகளை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்லியிருக்காங்க. சில அடிப்படை உரிமைகள் அது என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்ல தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோல நமக்கான அடிப்படை உரிமைகள் என்னென்ன இருக்கு, அந்த அடிப்படை மீறப்படும் நேரத்துல நம்ம எந்த கோர்ட் அணுகலாம், எப்படி அணுகலாம், நமக்கான நீதி வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த கூட நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வந்து நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன்.